வணக்கம். கண் கலங்கியபடி நேராக ஸ்பாட்டுக்கே சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் மனதை உருக வைத்த நிகழ்வு. அப்படி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் திருவண்ணாமலைக்கு சென்று என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 4 நாட்களாக சென்னை மட்டுமின்றி தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. அதன்படி சென்னை மட்டுமின்றி தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் விசிட் அளித்து தீவிர களப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கனமழையால் பாதிக்கப்பட்ட கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு சென்று ஆய்வு பணியில் ஈடுபட்டார். அப்போது மழையால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் சென்ற உதயநிதி அவர்கள் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களை சந்தித்து அவர்களது கோரிக்கை மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்தார். அத்துடன் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களையும் சந்தித்த உதயநிதி அவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் அம்மக்களுக்கு தேவையான பல்வேறு நிவாரணப் பொருட்களையும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு திடீரென கிருஷ்ணகிரியிலிருந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நேராக திருவண்ணாமலை மாவட்டம் சென்றார். அதாவது பெஞ்சல் மற்றும் அதி கனமழை காரணமாக திருவண்ணாமலை வ.உ.சி. நகரில் வசித்து வந்த ராஜ்குமார் என்பவரது வீட்டின் மீது நேற்று மாலை 4 மணி அளவில் மழையில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக பாறை மற்றும் கற்கள் உருண்டோடி வந்து விழுந்துள்ளன. மண்முடிய அவரது வீட்டில் ராஜ்குமார், அவரது மனைவி மற்றும் 5 சிறுவர் சிறுமியர்கள் சிக்கிக் கொண்டனர். இச்சம்பவத்தில் அனைவரும் பலிய நிலையில் இதுகுறித்திருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோர் மிகுந்த வேதனையடைந்தனர். மேலும் அந்த குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டார். இப்படிப்பட்ட நிலையில்தான் நேற்று இரவு திருவண்ணாமலை சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நள்ளிரவு என்று கூட பார்க்காமல் நேராக திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்திற்கே நேரில் சென்றார். அப்போது கனமழை காரணமாக அப்பகுதியே மிகுந்த சேருடன் காணப்பட்டது. நடக்கக்கூட முடியாமல் வழுக்கும் நிலையில் அங்கிருந்தது. இருப்பினும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நேரில் வந்து அந்த இடத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் விபத்து குறித்து அதிகாரிகள் மற்றும் அங்குள்ள பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். அப்போது கண்கலங்கிய முகத்தோடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அந்த இடத்தை பார்வையிட்டது அனைவரது கவனத்தையும் திருப்பியது. இதனைத் தொடர்ந்து நேராக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இந்த சம்பவத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலும் தைரியமும் கூறினார். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த ரூபாய் 5 லட்சம் இழப்பீடு தொகையை நாளை மாலைக்குள் வழங்கிட வேண்டும் என்று அங்கிருந்த மாவட்ட ஆட்சியரிடம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அறிவுறுத்தினார். நேற்று இரவு திருவண்ணாமலை மாவட்டம் சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நள்ளிரவு என்று கூட பார்க்காமல் நேராக திருவண்ணாமலை மாவட்டத்தில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்திற்கே நேரில் சென்று கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் வழுக்கும் சேரிலும் நடந்து சென்று மண் சரிவு ஏற்பட்ட இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்ததோடு பாதிக்கப்பட்டவரின் குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலும் தைரியமும் கூறியிருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.